விஜயநகரம். ஒரு இருண்ட இரவு. மழை பெய்யப் போகும் போல வானம் கருமையாக இருந்தது. காற்று வீசும்போது மரங்களின் நிழல்கள் அசைந்தன. அந்த இரவு ஒரு விசித்திரமான செய்தி நகரமெங்கும் பரவியது. அரண்மனைக்கு அருகே இருக்கும் பழைய மரம் பேசுது. மக்கள் குழம்பிவிட்டார்கள். யாராவது அந்த மரத்துக்கு அருகே போனா ஒரு குரல் கேட்குது. அது மனித குரல் மாதிரி. அந்த செய்தி அரசரிடம் சென்றது. அரசர், இது என்ன புதிய விஷயம்? நம்ம நகரத்திலேயே இப்படி நடக்குதா? அவர் உடனே படை வீரர்களை அனுப்பினார். படை வீரர்கள் அந்த மரத்துக்கு அருகே சென்றனர். அங்கு ஒரு பழைய பெரிய மரம். சுற்றிலும் இருள். அவர்கள் நின்றார்கள். திடீரென்று, இங்கே வராதே! ஒரு குரல். படைவீரர்கள் அதிர்ச்சியில் பின்னால் நகர்ந்தார்கள். பேய் என்று ஒருவர் கத்தினார். அவர்கள் ஓடி வந்தார்கள். அந்த செய்தி இன்னும் வேகமாக பரவியது. அந்த நேரம் தெனாலிராமன் சிரித்தார். பேய் பேசுமா? அல்லது யாரோ பேச வைக்கிறாங்களா? அரசர், தெனாலி, நீதான் இதை கண்டுபிடிக்கணும். தெனாலி, இது சுலபமில்லை அரசே. ஆனா உண்மை இருக்கிறது. அந்த இரவு தெனாலி தனியாக அந்த மரத்துக்கு சென்றார். காற்று வீசியது. இருள் அதிகம். அவர் மரத்தை சுற்றி பார்த்தார். ஏதோ விசித்திரம். மரத்தின் அருகே மண் சற்று குலுங்கியிருந்தது. நீயும் போ! மீண்டும் அந்த குரல். இந்த முறை தெனாலி ஓடவில்லை. அவர் சிரித்தார். குரல் மேலே இருந்து வரல, கீழே இருந்து வருது. அவர் மெதுவாக மண்ணை தட்டினார். அதற்கு கீழே ஒரு சிறிய குகை வழி. அந்த குகையிலிருந்து ஒரு மனிதன். அவன்தான் குரல் போட்டு பயமுறுத்தினான். அவன் ஒப்புக்கொண்டான். அரசே, நான் தான். இந்த இடம் காலியாக இருக்கணும். நான் கீழே பொருட்கள் மறைக்கணும். திருட்டு பொருட்களை மறைக்க இந்த ட்ரிக். அவனை பிடித்து கொண்டு வந்தார்கள். அரசர், மக்களை பயமுறுத்தி உன் வேலை பண்ணினியா? அவனை தண்டனைக்கு அனுப்பினார். மரம் மீண்டும் அமைதியாகியது. மக்கள் பயம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். அரசே, பயம் இருக்கிற இடத்துல பொய் மறைந்திருக்கும்.